ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நாம் இந்த வீடியோவில் வந்து பேக்கரி ஸ்டைலில் எப்படி ராய் பக்கோடா வந்து கிறிஸ்பியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, சிகப்பு மிளகாத்தூள், பூண்டு, கருகாப்பில் தலை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பூண்டு வந்து உங்களுக்கு வேணால் தட்டியும் எடுத்து வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 8 போல் நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சிங் பவுலில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து மாவு போட்டு பெசரி பக்கோடா போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால் வந்து ஒரு 2 கை அளவுக்கு தண்ணி உள்ளே ஊற்றிட்டு நல்லா வந்து பெசரி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு வந்து செப்பரேட்டாக கிடைக்கும். அப்போ வந்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி போடும்போது நம்மளுக்கு கிறிஸ்பியாக நல்லா தண்ணி ஊற்றி பெசரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை, கருகாப்பில் தலை, சிகப்பு மிளகாத்தூள், பூண்டு இதெல்லாம் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். சிகப்பு மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைத்தலை இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைத்தலை ஆட் பண்ணும்போது நல்லாவே ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு முருங்கைத்தலை கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து ராய் பக்கோடா செய்யும்போது ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கல்ல ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலாவில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் தண்ணி தெளித்து வெங்காயத்தோடு வந்து ப்ரெஷரி விட்டுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் போல் சீரகம் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ராய் பக்கோடாவில் வந்து நம்ம சீரகம் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு டைஜஷன் வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாலாம் வந்து வெங்காயத்தோடு ஆட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கடைசியாக வந்து நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை விட மாவு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து போண்டா மாதிரி ஆகிடும். அதனால் வந்து வெங்காயத்தை விட வந்து மாவு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அப்படின்னா தான் அது வந்து பக்கோடா மாதிரி இருக்கும். மாவு கம்மியாக போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பெசரி விட்டுருங்க. கடைசியாக வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப வந்து ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து லிக்விடாகவும் இல்லாமல் மீடியமாக வந்து நம்ம பெசரி எடுத்துக்கணும். இந்தளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப லிக்விடாக இருந்துச்சுனாலும் ஆயில் அதிகமாக எடுத்துக்கும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுனாலும் நம்மளால் கடிக்க முடியாது. கரெக்டான பதத்தில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி வெங்காயம் தனித்தனியாக செப்பரேட்டாக உழுகிற மாதிரி நல்லா போட்டுடலாம். இந்த அளவுக்கு போட்டதுக்கப்புறம் நுரைய அடங்கினதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நல்லா வந்து எண்ணெய் சூடாகி போட்டிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஒவ்வொரு தடவையும் வந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மறுபடியும் போட்டோம் அப்படின்னா உடனே வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு. நீங்களும் இந்த மெத்தடில் வந்து ராய் பக்கோடா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். வாழ்க வளமுடன்.